Hi friends, welcome to Queen with Priya. நம்ம சேனலோட வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் கீழே ரெட் கலர் பட்டனில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் நீளமான கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நம்ம சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதனோட காம்பு பகுதியும் பேக் சைடு கட் பண்ணி எடுத்துக்கங்க. இது போல கட் பண்ணி சின்னதாக எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன சின்ன பீஸாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, இது போல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை அதில் சேர்த்துருங்க. அப்போ தான் அது கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். இப்படி எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துக்குங்க. இன்றைக்கி நான் சாட்டோ பேன் எடுத்திருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. இதில் நம்ம ஆயில் இல்லாமையும் சமைக்கலாம். கடுகு சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. 5-6 பூண்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்க்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினது. 2 தக்காளி பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்குங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வதங்க தேவையான உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. நான் புளி சேர்க்கல, அதனால் தக்காளி நான் பெரிய தக்காளி 2 சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க, வேகட்டும். இப்போ பாருங்கள், லிட்டு ஷேக் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்துருச்சு வெங்காயம் தக்காளி. இப்போ பாருங்க, நம்ம தண்ணியில் போட்டு வச்சிருக்க கத்திரிக்காயை தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்குங்க. இது போல எல்லா கத்திரிக்காயும் நீங்க சேர்த்துக்குங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து கொடுங்க. லைட்டாக மட்டும் தண்ணி தெளித்து கொடுங்க. ஏன்னா குயின் சாட்டோ பேனில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெஜிடபிள்ஸில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே வெந்துடும். அதனால் நீங்கள் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாம். லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ இது கொஞ்ச நேரத்தில் வெந்தது. இது லிட்டு ஷேக் ஆக ஆரம்பிக்கும். அப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், லிட்டு ஷேக் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதனோட ஹீட்லேயே நல்லா கத்திரிக்காய் வெந்துடும். இதில் வீட்டோலாக் டெக்னாலஜி இருக்கிறனால அதனோட ஹீட்டில் இந்த லிட்டு ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். நம்ம அதிக நேரம் வேக வைக்க வேண்டியதில்லை. லோ ஃப்ளேமில் சத்துக்கள் வெளியேறாமல் வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, லிட்டு நல்லா லாக் ஆயிருச்சு. நமக்கு கொஞ்ச நேரத்திலேயே ஈஸியாக நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். நமக்கு கேஸும் மிச்சமாகும். இதான் இதனோட ஸ்பெஷலே. தண்ணியும் அதிகம் தேவையில்லை. இப்போ பாருங்க, இது இறக்கி வச்சிடலாம். இப்போ பாருங்க, லிட்டு ரிலீஸ் ஆயிருச்சு. பாருங்க, சூப்பராக வெந்துருச்சு. பாருங்க, நமக்கு ஒரு கிரேவி டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு. பாருங்க, நம்ம கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்துக்கிட்டோம், ஆனால் அதில் இருக்க தண்ணிலேயே நல்லா வெந்துருச்சு. பாருங்க, இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணி இதை அப்படியே வச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு ஹீட்டு ஆட்டோமேட்டிக்காக அதில் அப்படியே அப்சர்வ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்துக்கு நம்ம இப்படியே பிசைஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.